இப்போ இந்த பிச்சை எடுக்கும் போராட்டம்னு ஒன்று நாங்கள் வந்து வலுவாக அறிவிக்கணும்னு சொன்னதுக்கு திருப்பூர் சுப்ரமணியன் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. ரஜினி வந்து 5 கோடி தான் தரங்கிறாருப்பா, அவர் ஒத்து வர மாட்டார், போராட்டத்தை ஹெவி ஸ்ட்ராங்காக ஒரு போராட்டத்தை அறிவி, அப்போ பஞ்சாயத்து என்னை கூப்பிடுவாங்க, நாமே பேசி விடுறேன்னு சொன்னார். அதுக்கான ரெக்கார்டிங் இருக்குது, நான் ப்ளே பண்ணி. அவர் சொல்கிறார் வலுவான போராட்டமாக இருக்கணும், ரஜினி பயப்படணும், அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டாருன்னா என்னை கூப்பிடுவார், நான் பேசி விட்றேன்னு இதை திருப்பூர் சுப்ரமணியன் என்கிட்ட சொன்னார். அப்புறம் தான் நான் அந்த போராட்டத்தை அறிவித்தேன். இது உண்மை, அதை நான் வெளியிடுவேன். ஆனால் 12.5 கோடி ராக்லைன் வெங்கடேஷ் கொடுத்துட்டார். மார்ச் 20ஆம் தேதியே கொடுத்துட்டார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 மாதங்களே கடந்து விட்டது, இதுவரையும் கொடுக்கல. ராக்லைன் வெங்கடேஷ் கொடுத்துட்டாங்க சார், ரஜினி சார் ராக்லைன் வெங்கடேஷ் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி நைட்லேயே கொடுத்துட்டாங்க. தானு சார்ட்ட கொடுத்தாங்க சார், தானு சாரை டிக்ளேர் பண்ணார் சார் மீடியா கிட்ட, தானு சார்ட்ட கொடுத்தாங்க சார். இவர் மிஸ்டர் ரூபன், திருநெல்வேலி கன்னியாகுமரியுடைய விநியோகஸ்தர். அவர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார், வடார்காடு தென்னார்காடு பகுதியுடைய விநியோகஸ்தர். சார் உங்களுக்கெல்லாம் அந்த லிங்கா பிரச்சனை நல்லாவே தெரியும், நாங்கள் ஆரம்பத்தையும் சொல்லிட்டு வரோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் வாங்கி வெளியிட்ட வகையில் சென்னை சிட்டி நீங்களாக 33 கோடி ரூபாய் இழப்பு. சென்னை சிட்டியில் வெளியிட்டது வேந்தர் மூவிஸு, இங்கே வந்து அவங்களுக்கு 4.5 கோடி இழப்பு. கேரளாவில் அவங்க தான் வெளியிட்டாங்க, அங்கே ஒரு 4 கோடி அவங்களுக்கு இழப்பு. நாங்கள் நஷ்டீடு ஆரம்பத்தில் நாங்கள் கேட்கும்போதெல்லாம் வேந்தர் மூவிஸ் வந்து யாரும் அவங்க சீனுக்கு வரல. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து நஷ்டத்தை தாங்கிப்போம், லாப நஷ்டம் சகஜனாங்க. நாங்கள் மற்றவங்க தான் சேர்ந்து போராடிக்கிட்டு இருந்தோம். மொத்தம் 33 கோடி இழப்பு நாங்கள் சொல்லி அதுக்கு நாங்கள் ஃபைட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கட்டம் உண்ணாவிரதம் அந்த போராட்டத்துக்கு பிறகு எங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு 10% தரேன் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை அப்படியே ஆரம்பிச்சது, அப்படியே போயிட்டே இருந்தது. யாரும் ஒத்துக்கல. திரும்ப சரத்குமார் சார் இவங்க எல்லாம் தலையிட்டாங்க, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம்லாம் 10 கோடி தரேன்னாங்க. நாங்கள் சொன்னோம் சார் 33 கோடி இழப்பு, அதில் அந்த டெபாசிட் ரீஃபண்டு அதாவது மஸ்ட்டு, அது கண்டிப்பாக எல்லோரும் கொடுத்தே ஆகணும். நாங்கள் அடுத்து படம் பண்ணாலும் பண்ணாட்டியும் தேட்டருக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் மட்டும் 11 கோடி ரூபாய். நாங்கள் சொன்னோம் சார் அது மட்டுமே 11 கோடி ரூபாய் இருக்குது, அதுக்கடுத்து எம்ஜியில் லாஸ் ஆன தொகை ஒரு 12 கோடி இருக்குது, அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு ஒரு 10-11 கோடி இருக்குது. இப்படி மொத்தம் 33 கோடி இருக்கிறனால நாங்கள் வந்து அந்த 10 கோடியும் ஒத்துக்க முடியாது சார், ஏன்னா அந்த கம்பல்சரி கொடுக்க வேண்டியவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மினிமம் எங்களுக்கு 20 கோடி வேணும்னு நாங்கள் சொன்னோம். அப்போ அந்த பேச்சுவார்த்தை முடியாமல் இருந்தது, அவங்க 10 கோடி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட கணக்குகளை வாங்கி பெற்ற திருப்பூர் சுப்பிரமணி அவர்கள் அப்போ தான் புதுசாக சீனுக்குள்ளே வந்தாங்க. அவர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு, நிறைய ப்ரெஸ் மீட்லாம் சொல்லியிருக்காரு, ரஜினி சார் என்னையே அந்த பிரச்சனையில் அனுப்பியிருக்காரு சமாதானப்படுத்துறதுக்கு, பஞ்சாயத்து படுத்துறதுக்குன்னு. அவர் எங்களை கூப்பிட்டு பர்சனலாக என்ன சொன்னார்னா, சார் வந்து நீங்கள் தொடர்ந்து போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம் மாதிரி அறிவிச்சிட்டே இருக்கீங்க, சார் வந்து மிகுந்த மன உளைச்சல் இருக்கார், அதனால் இதுக்கு மேலே எந்த விதமான போராட்டம் வேணால் எதாவது பேசி தீர்த்துக்கலாம். இப்போ வேந்தர் மூவிஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க கணக்கில், அவங்களையும் சேர்த்தா 37.5 கோடி வருது, 3ல் ஒரு பங்கு இப்போ 12.5 கோடி தரோம், வாங்கிட்டு போயிட்டு அந்த டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதுக்கு நம்ம வந்து ரஜினி சார் ஒரு டேட் தருவார், அது வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் குசீலன் மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடாக இருக்கும். அதை வேந்தர் மூவிஸ் நான் சேர்த்துக்க சொல்கிற காரணமே அதுதான். ஏன்னா இன்றைக்கி ரஜினி சாருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து படத்தை தயாரிக்கிற கெப்பாசிட்டி உங்கள் விநியோகஸ்தர்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் கம்மி. அதனால் வேந்தர் மூவிஸ் அந்த படத்தை பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க அந்த நஷ்டத்தை உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் ஒரு கோப்ரொடியூசர் மாதிரி அருணாச்சலம் படத்தில் ஏற்கனவே 8 பேரை சேர்த்து பண்ணியிருக்காரு, அது மாதிரி நீங்களும் கூட இருந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் சரி ஒரு பெரிய மனுஷன் ரஜினி சாரே அனுப்புனதா சொல்கிறாரேன்னு சொல்லி தான் நாங்கள் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டோம். ஒத்துக்கும் போதும் அப்பயும் ஒரு இது சொன்னாங்க, இப்போ 9 கோடி மட்டும் நீங்கள் தேட்டர் கொடுத்தா போதும், 3.5 கோடியை டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பிரித்து 35 லட்சம் நாங்கள் தரோம், அதை நீங்கள் வாங்கி உங்களுடைய நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது உங்களுக்கு வட்டி பிரச்சனை இருக்குன்றீங்க, அதை நீங்கள் கொடுத்துருங்க. 9 கோடி தேட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் பேமெண்ட் சொல்லி 35 லட்சம் கொடுத்தாங்க. அன்றைக்கி அக்ரிமெண்ட்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு இனிமேல் நாங்கள் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படிலாம் எழுதி கொடுத்துருங்க. நாங்கள் சரி என்ன சார் எதுவுமே ஒரு லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு சொன்னதுக்கு எங்கள் தமிழ் சினிமாவோட உயர்ந்த அமைப்பு நாங்கள், தானு சார் இருக்கார், நானும் 30 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், சேம்பரில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன், நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டிங்களா, நான் எல்லா பிரச்சனையும் ஈடுபட்டு பண்ணிகிட்டு இருக்கேன், டேட்டு நிச்சயம், நீங்கள் போய் மற்ற வேலையில் பாருங்கள், செட்டில்மெண்ட்டை ப்ராப்பராக முடியும், கையெழுத்து போட்டு கொடுங்க. நாங்கள் என்ஓசிலாம் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் மார்ச் 20ஆம் தேதி கொடுத்தோம், எங்களுக்கு 35 லட்சம் கொடுத்துட்டாங்க. அதையும் வாங்கிட்டு போய் நாங்கள் தேட்டருக்காரங்க தான் கொடுத்தோம், எல்லாருமே யாரும் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடல. ஏன்னா சில தேட்டருக்காரங்க ரொம்ப யாரெல்லாம் அர்ஜென்ட் கொடுத்தாங்களோ அவங்களாம் கொடுத்துடணும். மிச்ச பேமெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தானு சார் ப்ரெஸ் மீட்டே அறிவித்தார், பணம் வந்துருச்சு எங்கள் கஸ்டடியில் இருக்குன்னு அறிவித்தார். ஒரு 1 வீக் ஆச்சு நாங்கள் தானு சார் கடித்தோம், சார் இது மாதிரி பணம் வந்துட்டு பணம் வந்துட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, டிக்ளேர் பண்ணாமல் இருந்தோட பிரச்சனை இல்லை, அதனால் தேட்டருக்காரங்க வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சார், செட்டில் பண்ணுங்க சார். அவர் சொன்னார் நீங்கள் எல்லாம் சுப்பிரமணியை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னார். ஓகே சார் சொல்லி சுப்பிரமணியை கான்டாக்ட் பண்ணோம். சுப்பிரமணிய சார் என்ன சொன்னார்னா, இது மாதிரி பணம் வந்து மதுரை அன்பு செல்லியன்ட்டு இருக்குது, இன்னும் 2 நாளில் ஒவ்வொரு ஏரியா வந்து உட்காந்து நாங்களே பேசி
கொஞ்சம் செட்டில் பண்ணுவோம். அப்போ தான் தேட்டருக்காரங்க உங்களுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேட்டருக்காரங்க கொஞ்சம் அதில் பாக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா 11 கோடிக்கு 9 கோடி தான் செட்டில் பண்ணுறதுக்கு அவங்க தராங்க. அதனால் நாங்களே வந்து செட்டில் பண்ணோம்னா ஓகே சார்னு சொல்லிட்டோம். அப்படியே நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு. ஏப்ரல் வருது, ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், அப்படியே போயிட்டே இருக்கு. நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், ஒரு கட்டத்தில் ரெஸ்பான்ஸ்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஃபோனை அவாய்ட் பண்ணுறது, சொல்கிறேன்னு சொல்கிறது, அவங்கள்ட்ட இருக்குது இவங்கள்ட்ட இருக்குது இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி நான் இப்போ கங்காருன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக திருச்சியில் ஒரு 10 தேட்டர் கமிட் பண்ணி வச்சிருந்தேன். அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து திடீர்னு அசோசியேஷனை கூப்பிட்டு நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண மாட்டோம், உங்களுக்கு வந்து பணம் செட்டில் ஆகலை எங்களுக்கு. நான் உடனே சுப்பிரமணிய சார்ட்ட சொன்னேன், சார் இதுதான் இந்த பிரச்சனை தலையில் அடிச்சுக்கிட்டேன். நான் உங்களை வந்து எவ்வளோ நாள் ரெக்வஸ்ட் பண்ணேன், நீங்கள் வந்து இந்த எஸ்எம்எஸ் கொடுங்க அனுப்புகிறேன்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க. இன்றைக்கி வரையும் பணம் போய் கிடைக்கல சார். சொன்னதுக்கப்புறம் பணம் யார்கிட்டங்க இருக்கு சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க அனுப்பிக்கிட்டு இருக்குன்னு. அதெல்லாம் சும்மாங்க கதைங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை அவரே மறுக்கிறார். நல்ல வேளை என் ஃபோனில் ஆட்டோ ரெக்கார்டிங் இருந்ததுனால நான் அதை வந்து உங்களுக்கு எடுத்து நான் கிளிப்பிங்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். இப்போ நான் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே தொடர்பு துண்டிச்சிக்கிட்டாங்க. முடிஞ்சால் வாங்கி பாருங்கிற மாதிரி. எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் ரஜினி சாரோட நேரடியாக டீல் பண்ணல. இவங்க வந்ததுனால ஒரு நேரத்தில் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தருவதாக சொன்ன கால் ஷீட்டை அவர் வாங்கி படம் பண்ணுறதுக்கு அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தோன்னு நாங்கள் உங்களை சந்திக்க நினச்சிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதில் வந்து முன்னாடி இருந்து ஈடுபட்டாங்களோ, இப்போ நான், ரூபன், மன்னன், இவங்க ஏரியாவுக்கு மட்டும் செட்டில் பண்ணியிருக்காங்க. 5,90,00,000 மட்டும் செட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், இவரெல்லாம் வந்து இதுவரை மீடியாவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. எங்களுக்கு தெரியாமலே தேட்டருக்காரங்க இவர் வெளியில் அதிகம் வரமாட்டார். இவர் வந்து அந்த பிளேபேக் சிங்கர் பி. சுசிலா மேடத்துடைய சன்னவர். அதனால் அவர் வந்து இதுவரை எங்கேயுமே ஸ்ட்ரைட்டாக வந்ததில்லை. 2 ஏரியா தமிழ்நாட்டோட 9 ஏரியாவில் 2 ஏரியா இவர் தான் ரிலீஸ் பண்ணார். இவர் எங்கேயும் கேட்கவே மாட்டாருங்கிறது. இவருக்கெல்லாம் பணமே கொடுக்குறதில்ல. இவர் ஃபோன் அடித்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. இந்த சொல்கிறேன் அந்த சொல்கிறேன். ஏன்னா இவங்களாம் வெளில சண்டை. அதே மாதிரி வேந்தன் மூவிஸ் 2 ஏரியா அவங்களுக்கு ₹1 கொடுக்கல. அதே மாதிரி கோயம்புத்தூர் கொடுக்கல. அவங்களுக்குலாம் ப்ராப்பரான பதிலை சொல்கிறதே கிடையாது. சரி ஓகே, எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, சரி இதுலேயே சொன்ன அமௌண்ட்லேயே இவ்வளோ இழுக்கிறாங்க, நாளைக்கு அந்த டேட்டு தந்து அந்த எம்ஜி தேட்டருக்காரங்களாம் தீர்க்கிறது நம்ம அமௌண்ட்டாக தரேனாங்களே, அது என்னன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வந்து தான் நாங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறோம். இது வந்து ஒரு மாபெரும் மோசடி. இந்த மோசடி அம்பலப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு மீடியா கிட்ட அந்த செய்தியை பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக ஆர்கேவி ஸ்டுடியோவில் 3 நாளைக்கு முடிய புக் பண்ணி ஃபுல் பேமெண்ட் பண்ணி ரிசிப்ட் வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி, நீங்கள் வந்து ஹால் கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரெட்டு போடுவோம், நாளை பின்னைக்கு யாரும் உங்களுக்கு வந்து சான்ஸ் தர மாட்டாங்கன்னு சொல்லி மிரட்டி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு லொக்கேஷனே ஷூட் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சர்வாதிகாரம் நடக்குது. ஒரு சங்கத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண நினைக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரியதாக இருக்குது. எங்களுக்கு தானு சாரை சொல்கிறோம், எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எங்களுக்கு வந்திருக்கு. எங்கள் ஏரியாவுக்கு அவங்க என்ன கமிட் பண்ணாங்களோ 12.5 கோடிக்கு அந்த ஷேர் எங்களுக்கு வந்துருச்சு. மன்னனுக்கு வந்துருச்சு, செங்கல்பட்டு ஏரியாவுக்கு வந்துருச்சு, திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு வந்துருச்சு, மதுரைக்கு வந்துருச்சு. மீதி ஏரியாவுக்கும் விரைந்து கொடுத்துட்டு ரஜினி சார் தருவதாக சொன்ன அந்த டேட்டை எங்களுக்கு விரைந்து கொடுக்கணும். வேந்தன் மூவிஸ் அந்த படத்தை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த படம் பண்ணினால்தான் எங்களுடைய பிரச்சனையை தீரும். எம்ஜி அடிப்படையில் படம் போட்ட தேட்டருக்காரங்க பிரச்சனையை தீருங்கிறத தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதையும் மீறி தானு சார் படம் பண்ணுவேன், எங்களுக்கு டேட்டு தானு சாருக்கு அவர் ரஜினி சார் படம் போட்டது நாங்கள் எதுவும் தப்பாக சொல்லலை. ஏன்னா ரஜினி சார் 3 படம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு படமாக கூட இருக்கட்டும், நாங்கள் அதை வந்து தடுக்கலை. எங்களுக்கு சொன்னபடி திருப்பூர் சுப்பிரமணியம் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தபடி எங்களுக்கு ஒரு படம் நடித்து தர வேண்டும். அப்போது தான் எங்களுடைய பிரச்சனை தீரும். இல்லைன்னா எங்களுக்கு எம்ஜியில் இவங்களாம் பாதிக்கப்பட்ட என்னவோ அதுக்குள்ளே நிவாரணத்தை கொடுக்கணும். இதை நாங்கள் தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை ரஜினி சார் செய்வார்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில அவங்க பணம் என்கிட்ட ஓன்ட்டில்னு சொல்லும்போது நான் ராக்லைன் வெங்கடேஷ் சாரை தொடர்பு கொண்டேன். சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க சார், பணம் வந்து கேட்டால் எங்கள்கிட்ட இல்லை ஒன்ட்டில்னு சொல்லிட்டு இருக்காங்க சார், இதுக்கு என்ன சார் தீர்வுன்னு கேட்கும்போது, உங்கள்கிட்ட யாருப்பா அப்படி சொன்னது, அவங்களுக்கு கான்ஃபரன்ஸை போடு. நான் பேச்சுவார்த்தை நடந்த அதே நைட்டில் நான் 12.5 கோடி கொடுத்துட்டு தான் நான் பெங்களூரை போனேன். என்கிட்ட பணம் வாங்கலேன்னு சொன்னது யாரும் அவர் கான்ஃபரன்ஸை போடுனார். நான் உடனே திருப்பூர் சுப்பிரமணியம் லைனில் பிடிச்சி, சார் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் இந்த ராக்லைன் சார் லைனில் இருக்கார், கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கு உடனே காலை கட் பண்ணிவிட்டு திரும்ப லைனில் வர்றார். நான் சார்கிட்ட பேசிக்கிறேன்னு பேசிட்டு தான் அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு எங்கள் ஏரியாவில் வந்து பணத்தை கொடுத்தாங்க. ஏப்ரல் 24 இந்த கன்வென்ஷன் நடந்து அடுத்து 2 நாள்லேயே வந்து திருச்சி வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் செட்டில் பண்ணிருக்காங்க ஒழிய அதுவும் இவ்வளோ நாள் அந்த பணத்தை ரோலிங் பண்ணிவிட்டு மற்ற ஏரியாவுக்கு இன்னும் கொடுக்கல. இது வந்து அவங்க விரைந்து செட்டில் பண்ணணும். நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இது ரஜினி சாரோட கவனத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். ரஜினி சார் எங்களுக்கு அந்த டேட்டை விரைந்து தரணும். அப்போ தான் நாங்களாம் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் கிடைக்கணும். அவரை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்குறோம். 5.9 கோடி வந்திருக்கு சார் 4 ஏரியாவுக்கு. மதுரைக்கு 1,40,00,000, திருச்சிக்கு 1,39,00,000, செங்கல்பட்டுக்கு 2,30,00,000, திருநெல்வேலிக்கு 80,00,000. இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதோட கொடுத்து பார்த்தீங்கன்னா 5,89,00,000 வரும். இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 12.5 கோடி ராக்லைன் வெங்கடேஷ் கொடுத்துட்டார். மார்ச் 20ஆம் தேதியே கொடுத்துட்டார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 மாதங்களை கடந்து விட்டது.
இது வரைக்கும் கொடுக்கல. ராக்லைன் வெங்கடேஷ் கொடுத்துட்டாங்க சார், ரஜினி சார் ராக்லைன் வெங்கடேஷ் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி நைட்லேயே கொடுத்துட்டாங்க. சார் சார் வெங்கடேஷ் வந்து யார்கிட்ட கொடுத்தேன்னு பேரை சொல்ல, ஆனால் தானு சார் மீடியா முன்னாடி டிக்ளேர் பண்ணார் பணம் எங்ககிட்ட இருக்க கஸ்டடியில் இருந்தால் அன்றைக்கி நைட்டே கொடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்களும் அந்த சோழா ஹோட்டல் தான் நடந்தது, நானும் போயிருந்தேன். எங்கள் முன்னிலையில் தான் கொடுத்தாங்க. கட்டுக்கட்டா பேக்கில் வச்சு தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகிகள் ஒப்படைச்சிட்டாங்க சார். ஆனால் எல்லாரும் இருந்தாங்க, நாங்கள் எங்கள் பணத்தை வாங்கிட்டு வந்தோம். தானு சார்ட்ட கொடுத்தாங்க சார். தானு சார் டிக்ளேர் பண்ணார் சார் மீடியா கிட்ட, தானு சார்ட்ட கொடுத்தாங்க சார். அப்போ ராக்லைன் சார் வந்து எங்ககிட்ட சொன்னது, தம்பி அவர் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சோன்னா அவங்க தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் நினச்சோம் அவங்களாம் கோடி கணக்கு லாபம் வச்சோம். அவர் பெரிய கணக்கெலாம் சொன்னார். இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது வெறும் 20 கோடி ரூபா லாபம்ப்பா, அதில் நான் ஒரு பெரிய தொகை எடுத்து வச்சுட்டேன். மீதி ஒரு 10 கோடி ரூபாய் நான் வந்து கதைக்கு வந்து கதை என்னதுன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டார், நான் கோர்ட்டில் கட்டிட்டேன். உண்மையிலேயே இந்த படத்தில் எந்த ஆதாயமும் அடையலை. ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுங்கிற அந்த பேர் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிது. அதுவே நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். அதனால் இந்த படத்தில் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ரஜினி சாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பண்ணுறதை பார்த்துக்கலாங்கும் போது நாங்கள் இன்ஸ்டன்ட் மணி கட்டியிருந்தோம். வேறு வழி இல்லைங்கும் போது இப்போ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, வேந்தர் மூவிஸ் படம் பண்ணினால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு வரும். வேந்தர் மூவிஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு படம் பண்ணுவதற்கு கால் ஷீட் கிடைத்தால் நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் கோ ப்ரொடியூசராக, நீங்கள் எதுவும் பணம் போட தேவையில்லை, வர லாபத்தில் உங்களுக்கு எல்லாருமே பிரித்து தரோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு டேட்டு கிடைச்சாலே உங்களுடைய நஷ்டத்தை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் குறைச்சிக்கிட்டு நான் திருப்பி தந்துறேன்னு அவங்க உத்தரவாதம் இப்போ ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ் போடுறது ஏன்னா நாங்கள் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இப்படி நோட்டீஸ் அனுப்புனீங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த பணமும் வரல, ராக்லைன் கொடுத்த பணமும் வரல, தேதியும் வரல, அட்லீஸ்ட் உங்ககிட்டேருந்து அந்த பணம் எனக்கு வரட்டும், நீங்களே நஷ்டீடு வாங்கிட்டீங்களேன்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. இப்போ எல்லாருடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நாங்கள் வேந்தர் மூவிஸ்க்கு வந்து பறிஞ்சு பேசுறதுக்கு அவ்வளோ, நாங்கள் எங்கள் பணத்தை கேட்டு தான் வரோம். கால் ஷீட் கொடுக்குறதும் கொடுக்காத ரஜினி சார் விருப்பம். பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல உத்தரவாதம் கொடுத்தீங்க, அவருடைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. அதுவும் லென்த்தாக போயிட்டு இருக்கு, கன்னித்தீவு மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுக்கு தான் வச்சோம். தானு சார்லாம் போனதான் எல்லாமே அறிக்கையெல்லாம் விட்டோம். அதை அவங்களுக்கு காப்பாற்றிக்க தெரியல. யாருக்கு? தானு சார் இவங்களுக்கு. ரஜினி சாரை பொறுத்தவரையும் ராக்லைன் சாரை பொறுத்தவரையும் நாங்கள் எதுவுமே தவறாக சொல்லலை. அவங்க கமிட் பண்ண அமௌண்ட் அன்றைக்கே கொடுத்துட்டாங்க. உண்மையிலே ரஜினி சார் டேட்டு தரேன்னு சொன்னாரா சொல்லேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் சுப்பிரமணிய சார் அப்படி சொல்லி தான் எங்களை கன்வின்ஸ் பண்ணார். இப்போ இந்த பிச்சை எடுக்கும் போராட்டம்னு ஒன்று நாங்கள் வந்து வலுவாக அறிவிக்கணும்னு சொன்னதுக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. ரஜினி வந்து 5 கோடி தான் தரேங்கிறாருப்பா, அவர் ஒத்து வர மாட்டார், போராட்டத்தை ஹெவி ஸ்ட்ராங்காக அவர் போராட்டத்தை அறிவி, அப்போ பஞ்சாயத்து என்னை கூப்பிடுவாங்க, நாமே பேசி விடுறேன்னு சொன்னார். அதுக்கான ரெக்கார்டிங் இருக்குது, நான் ப்ளே பண்ணி. அவர் சொல்கிறார் வலுவான போராட்டமாக இருக்கணும், ரஜினி பயப்படணும், அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டாருன்னா என்னை கூப்பிடுவார், நான் பேசி விட்றேன்னு இதை திருப்பூர் சுப்பிரமணியம் என்கிட்ட சொன்னார். அப்புறம் தான் நான் அந்த போராட்டத்தை அறிவித்தேன். இது உண்மை, அதை நான் வெளியிடுவேன். இப்போ யார் பலம் பொருந்தி அமைப்புன்னு ஒரு அவங்களுள்ள ஒரு போயிட்டுருக்கு சார். உண்மையிலே ஒரு படத்தை கொண்டு போய் நிப்பாட்ட போகிறது, நம்ம படம் போட போகிறது திரையரங்கத்தில் தான் சார். அந்த அமைப்பு தான் சார் வலுவான அமைப்பு. அவங்க நினச்சா யாருக்கு ரெட்டு போடுவாங்க சார், யாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கூடாது அவங்க வந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த யாராக இருக்கட்டும் சார், படம் ரிலீஸ் பண்ண கஷ்டம் சார். அதனால் உண்மையிலே ஒரு பலம் பொருந்தி அமைப்பை நாங்கள் கருதுறது திரையரங்க உரிமையாளர்களை அந்த சங்கம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சார். அவங்க வந்து உட்காந்து பேசி நம்ம வந்து ரஜினி சாரோட கவனத்தை கொண்டு போவோம். போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் போகாமல் நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம், நிச்சயமாக செஞ்சு கொடுப்பார். ஏன்னா இந்த விஷயம் பண்ணியிருக்காரு, பண்ணாதலன்னு நம்ம வந்து பிரச்சனை இல்லை, பண்ணியிருக்காரு. அவருடைய காதுக்கு கொண்டு போவோம், இடையில மீடியேட்டர்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் சார். அடுத்த வாரம் அந்த கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் முடிவு எடுத்துட்டு நாங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அறிவிப்போம் சார். ரஜினி சாரை போய் நிச்சயமாக நேரில் சந்தித்து பேசுறதுக்கான முயற்சி எடுப்போம் சார். எடுத்து நிச்சயமாக ஒரு தேதி கேட்போம் அல்லது நிவாரணம் கேட்போம், நிச்சயமாக பண்ணி தருவார் சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சார். ஆமாம், அந்த ரெக்கார்டிங் வந்து விரைவில் வெளியிடப்படும். ஏன்னா நான் என் ஃபோனில் ஆட்டோ ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. நான் சரி அதை வந்து நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் தனியாக கார்னர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நிச்சயமாக அது தேவைப்படும் நேரத்தில் நான் அதை வெளியிடுவேன். என்ன பேசுனாலும் அதான். இப்போ நான் இப்போ ஃபஸ்ட்டு 3.5 கோடி தரேன்னு சொன்னாங்க, இப்போ நான் பேசி பார்த்தேன் 5 கோடி தான் தரேன்றாரு. இப்போ இடையில வந்து அப்போ வந்து சரத்குமார் சார் சில பேர்லாம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளை மதிக்காத மாதிரி தெரியுது, நீங்கள் போராட்டத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், அவர் நம்மளை தேடி வருவார், நம்மளை தான் கூப்பிடுவார், அன்றைக்கி நான் வந்து உட்காந்து சால்வ் பண்ணேன், நான் இல்லாமல் இந்த பிரச்சனை முடியாது, கவலைப்படாதீங்க. அவர் நிச்சயமாக எங்கள் சைடு இல்லை, எங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் ரஜினி சார்ட்டு நல்ல பேர் வாங்குவதற்காகவும் அவர் வந்து ஒரு பெரிய சூழ்ச்சியை பண்ணார். அது எத்தகைய சூழ்ச்சியாக இருந்தால் நாங்கள் வந்து உடச்செறிவோம். நாங்கள் பொறுமையாக போகும்போது நாங்கள் பணம் வாங்கிட்டோம்னா அவங்க சொன்னாங்க சிங்காரவலன் பணம் வாங்கிட்டார் ஓடி போயிட்டாருன்னு. நான் ஓடலை, நான் வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சேர்ந்து தான் போராடணும். எனக்காக மட்டும் நான் போராடிக்கல, எங்களுக்கான தொகை வந்தது, அதை நான் மறுக்கவே இல்லை. தொகை வந்தது, அந்த தொகை மற்றவங்களும் கிடைக்கணும், எங்களுக்கும் கிடைக்கணும்னு கேட்குறோம், எம்ஜி போடவங்களும் கிடைக்கணும்னு கேட்குறோம். இவங்களாம் வந்து தான் அவரை கெடுத்துட்டாங்க. இல்லைன்னா ரஜினி சார் அன்றைக்கே 35 கோடி கொடுத்துட்டு போயிருப்பார். அவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது மேடம். இப்போ அந்த எம்ஜின்னு அவர் சொல்கிறாரா, இது வரைக்கும் நான் திருப்பூர் சுப்பிரமணிக்கு நான் அது ஒரு சவாலாகவே கேட்குறேன், நீங்களே கேளுங்க. அவர் என்றைக்காவது ஒரு 100 ரூபா லாஸ் ஆகிருப்பாருன்னு கேளுங்க, லாஸே ஆக மாட்டார். அவர்லாம் ரொம்ப சேஃபாக பண்ணுவார், ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் தான், டெபாசிட்டு அந்த மாதிரி ரீஃபண்டு, அவர்லாம் கரெக்டாக அவருக்கு படம் லாஸ் ஆனால் உடனே அதை கணக்கு கேட்பார், உடனே அந்த பணத்தை திருப்பி கேட்பார். அப்படி தான் இதுவரையும் வாங்கிட்டு இருக்காரு, அப்படி தான் சினிமா வச்சு தான் பொழைச்சிருக்காரு. அவரே அடிக்கடி பெருமையாக சொல்லுவார், நான் ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு 100 ரூபாயோட கிராமத்தில் வந்தேன்,
இன்றைக்கி என்கிட்ட ஒரு 500 கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படின்னு. இவ்வளோ ஒரு எங்கே சம்பாதிச்சார்? சினிமாவில் தான் சம்பாதிச்சார். அப்போ சினிமாவில் வந்து அவர் வந்து எம்ஜி அடிப்படையில் போட்டு எப்படி சம்பாதிச்சிக்க முடியும்? அதனால் வந்து இப்போது நான் என்ன சொல்கிறேன், இப்போ எம்ஜி வந்து அது வந்து தவறு தான். இப்போ அவர் வந்து ஒரு ஃபெடரேஷன் இது மாதிரி உயர்ந்த பொறுப்பில் இருந்திருக்காரு. அதை அவரே நீக்கலாமே. தயாரிப்பாளர் சங்கத்தை கூப்பிட்டு தயாரிப்பாளருக்கு அட்வைஸ் பண்ணலாமே. எப்போ ஏன் எம்ஜியில் விற்கிறீங்க, எம்ஜியில் விற்கக்கூடாது, எல்லாருமே டிஸ்ட்ரிபியூஷன் விற்கணும், அவரே சொல்லலாமே. அவர் ஒரு ஃபெடரேஷன் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணலாமே. முடிவு பண்ண வேண்டியது அவங்கள்ட்ட தான் இருக்குது. முடிவு எடுக்க வேண்டியது அவங்க தான். ஆனால் எங்களை வந்து அவங்க வந்து குற்றம் சுமத்துவாங்க. சின்ன பசங்க வராங்க, எம்ஜியில் போகிறாங்க, வந்து கிளைம் பண்ணுறாங்கன்ட்டு. அவங்க நினச்சாங்கன்னா ஒரே நாளில் மாற்றலாம் அந்த இதை. இன்றைக்கி பாருங்கள், அதாவது இந்த ப்ரெஸ் மீட் நடக்கதாக இருந்தது ஆர்கேவி ஸ்டுடியோ. நாங்கள் முறைப்படி பணம் கட்டி தேதி வாங்கியிருந்தோம். ஒரு ஆர்கேவி ஸ்டுடியோ ஒரு ஓனரே மிரட்டி அங்கே ப்ரெஸ் மீட் நடக்கிறதே கேன்சல் பண்ண அவங்களால முடியுதுன்னா ஏன் எம்ஜியை கேன்சல் பண்ண முடியாதா? நிச்சயமாக முடியும். அதுக்கான ஸ்டெப்பை தானு சார் எடுக்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அதாவது இன்றைக்கி இந்த தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு அவருடைய படத்தை வெளியிட்ட வகையில் அரிமா நம்பி அந்த படத்தை அவனை டிஸ்ட்ரிபியூட் அந்த பக்கத்தில் இருக்காங்க. எத்தனையோ லட்சத்தை இழந்துட்டாங்க. யாருக்கு என்ன திருப்பி கொடுத்தாரு? அவர் திருப்பியே கொடுக்கல. அவர் நினச்சி அந்த எம்ஜியெல்லாம் ஒரே நாளில் கேன்சல் பண்ணலாம். அந்த காலத்தில் விட்டு கொடுத்தாங்க. இப்போ தானு சாருடைய அடுத்த படத்தை அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். கொடுக்க மாட்டார். இன்றைக்கி எல்லாமே வியாபாரத்தை பார்க்குறாங்க. அவங்க சம்பாதிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். வர டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ஆனால் அவங்களுக்கு என்ன அந்த கவலையே இல்லை. அவங்க நாங்கள் வந்து தானு சார் என்ன பண்ணோம், ஒரு சரி ஓகே, ஒரு பெரிய மனிதர், தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு தலைவராக இருக்கார். அவர் சொன்னால் உண்மையை தான் பேசுவார் நம்பணும். அதே மாதிரி திருப்பூர் சுப்பிரமணியம் அவங்களாம் எப்படி பேசுவாங்கன்றதை நான் காமிச்சேன் உங்களுக்கு. மாற்றி பேசுகிறாங்க எல்லாருமே. யாருமே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்கள் ரஜினி சார்ட்ட நேரடியாக பேசுவோம், ராக்லைன் சார்ட்ட அதுக்கான அப்பாயின்மெண்ட்டை கேட்போம். ஏன்னா இப்போ அவர் கூட நாங்கள் நல்ல தொடர்பில் இருக்கோம். அவர்லாம் வெரி நைஸ் ஜென்டில்மேன். சொன்ன மாதிரி அன்றைக்கி நைட்டே ஓவர் நைட்டில் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டார் அவர். அவர்கிட்ட சொல்லி அவர் மூலம் நாங்கள் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் செய்வோம். நிச்சயம் நாங்கள் செய்வோம். இல்லை, கால் ஷீட்டாக கொடுத்தா சந்தோஷம் மேடம். அவருடைய கால் ஷீட்டை வச்சு ரஜினி சார் வச்சு படம் எடுக்கிறாங்களோ எங்களுக்கு சக்தி கிடையாது. நாங்களாம் சிறிய விநியோகஸ்தர்கள். அந்த படத்தை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் ஒரே ஆள் வேந்தர் மூவிஸ். அவர் படம் கொடுத்து அவர் டேட்டு கொடுத்தாருன்னா அந்த படத்தை தயாரிக்க வேந்தர் மூவிஸ் தயாராக இருக்காங்க. வேந்தர் மூவிஸ் அந்த படத்தை தயாரித்தா எங்களுக்குரிய இழப்பீட்டை தருவதற்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகணும் அவசியம் இல்லை, டேட்டு கிடைச்சோட உடனே தரேன்றாங்க. அப்படி ரஜினி சாருக்கு இந்த டேட்டு தர விருப்பம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு உரிய நிவாரணத்தை நாங்கள் தான் சொன்னோமே ஒரு 60% கொடுத்தோட நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம். அவருக்கு நாங்கள் 40% விட்டு தர தயாராக இருக்கோம். ஏன்னா அவரை விரும்பி அவரை ரசித்து தான் அந்த படத்தை வாங்கினோம். நாங்கள் விட்டு தர தயாராக இருக்கோம். இப்போ அவங்க கொடுத்த அந்த இழப்பீட்டில் ஒரு பைசாவோடு நாங்கள் எடுத்துக்கல. இப்போ 1,39,00,000 எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ நாங்கள் திரையரங்க உரிமையாளர்கிட்ட கொடுத்துட்டோம். அதுலேருந்து ஒரு பைசாவோடு நாங்கள் எடுத்துக்கல. எங்களுக்கு ₹1 கூட வரல. நாங்களும் எங்கள் பையிலேருந்து 1,25,00,000 போட்டிருக்கோம். நாங்களும் ஏதாவது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்ல. எங்களை நிச்சயமாக ரஜினி சார் செய்வார் நம்புகிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் இறங்குற ஐடியா இப்போ எங்களுக்கு இல்லை. நாங்கள் திரையரங்க உரிமையாளர்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்றோம். அவங்க கூட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்து ரஜினி சார் நேராக சந்திக்க முயற்சி எடுப்போம். அதுக்காக ரொம்ப போராடுவோம், பல விதமாக போராடுவோம். அவரை சந்தித்து அவரை போய் நேராக பார்த்து சொல்லுவோம், இந்த மாதிரி பாதிப்புகளாக இருக்கும் சார், உங்களை தான் நம்பணும். இப்படி ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக அவர் செஞ்சு கொடுக்குற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கான வேலையில் ஈடுபடுவோம்.